தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளில் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன். என் இதயம் உனக்காய் ஏங்குகின்றது, என் இரக்கம் பொங்கி பொங்கி வழிகின்றது, இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி கை நெகிழ்வேன், உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி கை நெகிழ்வேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஓசியா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-15. எப்ராஹீம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போனான். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆமென். எப்ராஹீமை குறித்து ஆண்டவர் ஓசியாவை கொண்டு சொல்லுறார், எப்ராஹீம் எனக்கு பிரியமான பிள்ளை, அவனுக்கு எனக்கு பிரியமான குமாரன் என்று சொல்றார். அவர் எப்ராஹிம் ரூபனை தள்ளி எப்ராஹிமை தான் யோசேப்பின் குமாரனா எப்ராஹிம் தான் சிரேஷ்டபுத்திரனாக தெரிந்து கொண்டார். அவன் என்ன சொல்லியிருக்க, தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனான். அநேக வேளையில நாம கூட அப்படிதான் இருப்போம், தப்புன்னு தெரிஞ்சும் அதை மனசார செய்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டு சொல்கிறாருங்க, தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் நொறுக்கப்பட்டான், கைவிடப்பட்டான், ஒடுக்கப்பட்டான் என்று. அன்பானது, நான் அவனை தள்ளிட்டு போயிட்டேன், அவன் உருக்கமாக இடத்தில் வருவான்னு பார்த்துருப்பேன், அவன் வந்த பிறகு நான் அவனுக்கு இறங்குவேன்னு சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒவ்வொருவரையும் எப்ராஹீமை போன்று நீ எனக்கு பிரியமான பிள்ளை, எனக்கு பிரியமான குமாரன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம், மனசார தப்பிதங்களை செய்கிறோமா, மனசார அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோமா? அப்படி இருந்தால் அவர் நம்மளை கைவிட்டு விடுவார். நாம் அவர்கிட்ட திரும்பணும்னு காத்திருக்க, அவரை நம்மளை நொறுக்கிறதும் ஒடுக்கிறதும் எதுக்கு தெரியுமா? நம்மளை அவரிடமாய் கொண்டு வருவதற்காக. நாம் அவரிடத்தில் போகலாமா? நம்ம நொறுக்குதல்கள் நீங்கள் நம்ம அவரை அண்டி கொள்ளலாமா? ஜெபம் பண்ணலாமா? நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியப்பா. இந்த நாளில் உடைய தயவுள்ள கரமும் கிருபை எங்களோடு கூட இருந்தபடியால் நன்றி தகப்பனே. இந்த ஏழையிலும் கர்த்தாவே, அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்ட கருத்து தர்றோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்ராஹீமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி மறப்பேன், நீ மனதார பின்பற்றி தகாத கற்பனைகளை பின்பற்றி போனாயோ என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மிடமாய் இழுத்து கொள்ளுங்கப்பா. உண்மை அண்டிக்கிளர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கக்கா. உங்க கரத்தை வைத்தள்ளுங்கப்பா. உங்களுடைய கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பல ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.